அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அமெரிக்காவின் தோல்வியுற்ற ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரான் துறைமுக முற்றுகை என்பது பற்றி பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் இடையேயான 39 நாள் போர் 15 நாள் இடைநிறுத்தமாக மாற்றம் கண்டு பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் நகரில் சமாதான பேச்சுவார்த்தையாக மாறியது. அதனை அடுத்து 21 மணி நேர தொடர் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இருதரப்புக்குமான முறுகல் நிலை அதிகரித்து பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதன் விளைவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹார்மோஸ் நீர் இணையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து அந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான 15 போர்க்கப்பல்களையும் F-35 போன்ற மிகவும் நவீன போர் விமானங்களையும் 10,000த்திற்கும் அதிகமான வீரர்களையும் நிலைநிறுத்தி வைத்துள்ளார். மீண்டும் போர் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் உலகில் உள்ள பல்வேறு தரப்பினர்களும் ட்ரம்பை முழு பைத்தியம் என விமர்சித்து வருகிறார்கள். அமெரிக்காவில் ட்ரம்பின் குடும்பமே அதிகார கொள்ளையடிக்கிறது, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அணு ஆயுதம் கையாளும் அதிகாரத்தை அவரிடம் இருந்து பறிக்க வேண்டும் என மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளார்கள். இப்படியே போனால் ட்ரம்பின் கட்சி நவம்பரில் நடக்க உள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும் நிலை உள்ளது. இஸ்ரேலிலும் நெதன்யாகுவுக்கு எதிரான மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளார்கள். அவரின் தனிப்பட்ட பதவி வெறிக்காக நாட்டு மக்கள் நிம்மதியற்ற நிலையில் அவதிப்படுவதாக உணர்கிறார்கள். அவர் ஊழல் வழக்கில் கைதாகும் சூழலும் அதிகரித்து வருகிறது. நிலைமை இப்படியே சென்றால் இஸ்ரேலில் அக்டோபர் மாதம் நடக்க உள்ள தேர்தலில் நெதன்யாகுவின் கட்சி மண்ணை கவ்வும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவை ஒருபுறம் இருக்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருந்த ஹார்மஸ் நீரிணையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிகழ்த்திய ஏதச்சதிகார போரினால் ஈரான் இழுத்து மூடியது. ட்ரம்ப் அதனை திறக்க வேண்டும் என்றார். அடுத்து அது திறக்கப்படாவிட்டால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நாடுகளுக்கு பிரச்சனையோ அந்த நாடுகளே அதனை பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அடுத்து ட்ரம்ப் ஈரான் திறக்கவில்லை என்றால் நாங்கள் படையெடுத்து சென்று திறப்போம் என்றார். ஆனால் தற்போது ஹார்மோஸ் நீரிணையை நாங்கள் மூடப்போகிறோம் என அறிவித்து அதையும் கைவிட்டு இப்போது ஈரான் துறைமுக கப்பல்களை தடுக்கப் போகிறோம் என்ற நிலைக்கு வந்துள்ளார். ட்ரம்பின் இவ்வாறான நிலையற்ற நியாயமற்ற பல்வேறு செயல்களால் எரிச்சல் அடைந்த பிரிட்டிஷ் அமெரிக்காவுடனான தனது உறவை முறித்து கொள்ளும் நிலைக்கு வந்துள்ளது. ட்ரம்ப் தனது செயல்களால் நாள்தோறும் தனக்கு எதிராக புதிய புதிய எதிரிகளை உருவாக்கி வருகிறார். அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நட்பு நாடுகளாக திகழ்ந்த நேட்டோ நாடுகளும் இன்னும் பல நாடுகளும் ட்ரம்பிடம் இருந்து விலகி நிற்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் ஆயுத வியாபாரம் முற்றாக படுத்துவிட்டது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயந்து மாமூல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது பயப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவர் அதிபர் பதவிக்கே லாயக்கற்றவர் என ட்ரம்பை நாட்டு மக்கள் விமர்சிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கத்தோலிக்க மதகுரு போப்பிடமும் ட்ரம்ப் வம்பிழுத்து வருகிறார். நானே இயேசு எனவும் கூறிக்கொள்கிறார். உலகில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்களையும் சகட்டு மேனிக்கு அச்சுறுத்தி வரும் ட்ரம்ப் இன்று ரஷ்ய, சீன, ஈரான் தலைவர்களை கண்டு அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இனி உலகம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்க ஒரே வழி ட்ரம்பும் நெதன்யாகுவும் வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என்ற மனநிலை பரவலாக மேலெழுந்து வருகிறது.
சர்வதேச சட்டங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற அவசர நிலையும் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் பெரும் முயற்சிகள் எடுத்து வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக ஹார்மோஸ் மிரட்டல் 36 மணி நேரம் தொடர்கிறது. போர் பதட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக பிரான்ஸ் அதிபரும் ஈரான் அதிபரும் தொலைபேசி மூலம் உரையாடியுள்ளார்கள். ஈரானுக்கு போரில் சீனா பல வழிகளில் உதவி செய்வதால் அந்நாட்டிற்கு 50% வரி விதிக்க போவதாக ட்ரம்ப் மிரட்டுகிறார். பதிலுக்கு அதே வழியில் பதில் வரி விதிக்கப் போவதாக சீனா பதிலளித்துள்ளது. இதற்கிடையே இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் இடைநிறுத்தப்படுவதாக இத்தாலி அறிவித்துள்ளது. ஈரான் துறைமுகங்களில் இருந்து செல்லும் கப்பல்களை தாக்குவோம் என கூறி கடல் முற்றுகையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவின் செயல்களால் கடந்த 36 மணி நேரமாக அந்த கடற்பரப்பில் உள்ள ஈரான் துறைமுகங்களில் இருந்து வெளிப்படையாக எந்த கப்பல்களும் வெளியேறவும் இல்லை, அங்கு எந்த கப்பல்களும் செல்லவும் இல்லை. இந்த நிலையில் இந்த முற்றுகையை உடைக்கும் விதமாக இரகசியமாக ஈரான் மாற்று வழிகள் பலவற்றை கையாண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இந்த பகுதியில் இதுவரை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எந்த அசம்பாவிதமும் இடம்பெறவில்லை. அமெரிக்காவின் முற்றுகையை மீறி இதுவரை 9 கப்பல்கள் அந்த எல்லையை தாண்டி சென்றுள்ளதாகவும் ஒரு செய்தி உள்ளது. சில கப்பல்கள் அந்த பகுதியில் இருந்து வேறு திசைகளில் சென்று மறைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த கடல் முற்றுகை செயல்களை ஐநா சபை, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இன்னும் பல நாடுகளும் கண்டித்துள்ளன. ஐநா சபை செயலாளர் கூறும்போது, ஈரானுடன் போர் புரிந்து வெல்லவும் முடியாது, பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியாது, போரை கைவிட்டு சமாதான பேச்சுவார்த்தைகளை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என கூறுகிறார். இதற்கிடையே ரஷ்ய, சீன வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாம் இங்கு முக்கியமாக சொல்ல விரும்புவது, அமெரிக்காவின் கடல் முற்றுகையை மீறி சீனாவின் கப்பல்களும் ஈரான் தொடர்பட்ட கப்பல்களும் தாராளமாக சவால் விட்டு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. அமெரிக்க படைகள் தடுக்க முடியாமல் திணறி வருகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.